திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருவலஞ்சுழியில் அருளிய முதல் பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி ஆளுடைய பிள்ளையார் அங்கு அருளிய 2வது பதிகம் பார்க்க போகிறோம். 2ஆம் திருமுறை 106வது பதிகம், பண் நட்டராகம். முதல் பாடல். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்ன நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. பாடலுடைய பொருள். நெஞ்சமே, நீ இவ்வையகத்து திருவலஞ்சுழி வள்ளலை முற்பிறப்பில் புரிந்த நல்வினை பயனாலென்றோ மணிகளும் முத்துக்களும் கலந்து விளங்கும் காவிரி பாயும் திருவலஞ்சுழியில் வீற்றிருக்கும் பிரானை போற்றி வணங்கி பாடி வழிபட பெருமையான பேறு பெற்றனை. 2வது பாடல். விண்டு ஒழிந்தன நம்முடை வல்வினை விரிகடல் வருணஞ்சம் உண்டு இறைஞ்சி வானவர் தமை தாங்கிய இறைவனை உலகத்தில் வண்டு வாழ்குழல் மங்கையோர் பங்கனை வலஞ்சுழி இடமாக கொண்ட நாதன் மெய்த்தொழில் புரி தொண்டரோடு இனிது இருந்தமையாலே. பாடலுடைய பொருள். பார்க்கடலில் தோன்றிய நெஞ்சினை தானே விரும்பியுண்டு வானவரை காக்க அவர்களும் பிரானை வாழ்த்தும் நிலை கொண்டனர். அப்பிரான் உமையை ஒரு பாகமாக கொண்டவர். அவர் வலஞ்சுழியை இடமாக கொண்டு மெய்த்தொண்டாற்றும் அடியார்களோடு இருந்து அருள் பாலிப்பதால் நம் வல்வினை கெட்டு ஒழியும். 3வது பாடல். திருந்தலார் புறம் தீயழ செருவன விரலின் கண்ணடியாரை பரிந்து காப்பான பத்தியில் வருவன மத்தமாம் பிணி நோய்க்கு மருந்தும் ஆவன மந்திரமாவன வலஞ்சொழி இடமாக இருந்த நாயகன் இமயவர் ஏத்திய இணையடி தலம்தானே. பாடலுடைய பொருள். திருந்தி நல்வழிக்கு உணைந்திடாது பகைமையே கொண்ட முப்புற அரக்கர்களின் மதில்களை எரித்து சாம்பலாக்கி அவர்களையும் அழித்து அடியார்களை பெருமையோடு காத்து பக்தியில் அவர்களை திளைக்க செய்து மயக்கத்தை தரும் பிணி முதலான நோய்க்கு மருந்தாகி விளங்குவதும் யாவற்றுக்கும் மந்திரமாகி இருந்து பாதுகாப்பதும் தேவர்கள் போற்றும் வலஞ்சுழியில் மேவும் இறைவனின் திருவடிகளே ஆகும். இப்போ 4வது பாடல். கரைகொள் கண்டத்தர் காய்கதிர் நிறத்தினர் அறத்திர முனிவருக்கு அன்று இறைவர் ஆலிடை நீழிலிருந்து உகந்து இனிது அருள் பெருமானார் மறைகள் ஓதுவர் வருப்புனல் வலஞ்சுழி இடமகிழ்ந்து அரும் காணத்து அரைக்கடல் சிலம்பார்க்க நின்றாடிய அற்புதம் அறியோமே. பாடலுடைய பொருள்.
கரை கொண்ட மிடற்றினர், நன்கு காயும் கதிரவன் போன்ற செம்மை வண்ணத்தினர், ஆலமர கீழிருந்து சனகாதி போன்ற முனிவர்களுக்கு அறமுரைத்த அருளாளர், மறையை விரித்தோதிய மாண்பினர், அப்பிரான் வலஞ்சுழியிலிருந்து ஒலிக்கும் கழலும் சிலம்பும் ஆர்க்க நின்றாடிய அற்புதத்தை அறிவார் யார்? ஐந்தாவது பாடல். மன்னர் நீரர் விண் காற்றினர் ஆற்றலாம் எரி ஒரு பாகம் பெண்ணர் ஆனெனத் தெரிவரும் வடிவினர் பெரும்கடல் பவளம் போல் வண்ணராகிலும் வலஞ்சுழி பிரிகிலார் பரிபவர் மனம் புக்க எண்ணராகிலும் எனைப்பல இயம்புவர் இணையடி தொழுவாரே. பாடலுடைய பொருள்: இறைவன் நிலம், நீர், விண், காற்று, தீ எனும் ஐம்பூதங்கள் ஆனவர். பெண் ஆண் ஆகி மங்கை பங்கனாக திருக்கோலத்தினர், பவளமன்ன செம்மை வண்ணத்தினர், வலஞ்சுழியை என்றும் பிரியாது வீற்றிருப்பவர், அன்புடன் விளங்கும் அடியார்களின் உள்ளத்தில் அமர்ந்திருப்பவராயினும் தன் திருவடியை போற்றி வணங்கும் பக்தர்களின் தன்மையையும் பெறுவர். ஆறாவது பாடல். ஒருவரால் ஓமிப்பதை அரியதோர் மேனியர் மடமாதர் இருவர் ஆதரிப்பார் பலபூதமும் பேய்களும் அடையாளம் அருவராததோர் வெண்தலை கைப்பிடித்து அகம்தோறும் பலிக்கென்று வருவரேல் அவர் வலஞ்சுழி அடிகளே வரிவளை கவர்ந்தாரே. பாடலுடைய பொருள்: இறைவனின் திருமேனிக்கு ஒப்புரைக்க முடியுமோ? வேறு ஒன்றும் கூற இயலாமையால் ஒருவரால் ஓமிப்பதை அரியதோர் மேனியராக விளங்கும் தன்மையன். அப்பிரான் கங்கை எனும் நங்கையையும் உமை என்னும் பெண்ணையும் விழைந்து கொண்டவர். பேய்களும் பூத கூட்டங்களும் அடையாளம் காணுமாறு அருவம் அற்றவர். அவர் பிரம்மகபாலத்தை கரத்தில் கொண்டு இல்லங்கள் தோறும் இறந்து உணவு ஏற்க ஒருவர் வருவர், ஏனெனில் அவர் வலஞ்சுழி ஈசனே ஆவார். அப்பிரான் மங்கையர்களின் கைவளைகளை கவர்ந்தவர் ஆவார். ஏழாவது பாடல். குன்றியூர் குடமூக்கிடம் வலம்புறம் குலவிய நெய்த்தானம் என்று ஊர்களில் இலோம் என்று இயம்புவர் இமையவர் பணிகேட்டார், அன்றியூர் தமக்கு உள்ளன அருகிலோம் வலஞ்சுழி அரணார் பால் சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று சேயிழை தளர்வாமே. பாடலுடைய பொருள்: குன்றியூர், குடமூக்கு, வலம்புறம், நெய்த்தானம் போன்ற ஊர்களில் விளங்கும் பெருமான் என போற்றி விண்ணோர் வணங்கும் பிரான் இல்லாத ஊரையும் அறியோம். உமையம்மை திருவலஞ்சுழியில் விற்றிருக்கும் இறைவன் பால் சென்றடைந்து அப்பிரான் மேவும் பிற தலங்களிலும் பெருமாட்டியும் அணைவார் என கொள்ளும் மாண்பு விரும்பி அடைந்தனர். எட்டாவது பாடல். குயிலின் நேர்மொழி கொடியிடை வெறுவுற குலவரை பரப்பாய கைலையை பிடித்து எடுத்தவன் கதிர்முடித்தோள் இருபதும் ஊன்றி மயிலின் நேரென சாயலோடு அமர்ந்தவன் வலஞ்சுழி எம்மானை பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே. பாடலுடைய பொருள்: உமையம்மை அஞ்சுமாறு பறைந்து விரிந்துள்ள கைலையை பெயர்க்க எண்ணிய ராவணனின் முடிகளும் 20 தோள்களும் நெறிய தன் திருவடியில் உள்ள விரல்களின் ஒன்றினால் அடர்த்திய பெருமான் தன் தேவியுடன் உறையும் வலஞ்சுழி பிரானை போற்றி பாடவல்லார் பரகதி பெறுவர், பாடப்பெறாதோர் அந்நிலை பெறார். ஒன்பதாவது பாடல். அழலது ஓம்பிய அலர்மிசை அண்ணலும் அரவணை துயின்றானும் கழலும் சென்னியும் காண்பரிதாயவர் மாண்பு அவர் தடக்கையில் மழலை வீணையர் மகிழ் திருவலஞ்சுழி வலம் கொடு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் தொல்வினை அதனோடு துன்பங்கள் களைவாரே. பாடலுடைய பொருள்: தீ வளர்ந்து வேள்வியினை ஓம்பும் நான்முகனும் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் திருமாலும் முறையே திருமுடியையும் திருவடியையும் காண்பதற்கு அரிதாய மாண்பினை உடைய ஈசன் வீணை ஏந்தி விளங்குபவர். அப்பிரான் வீட்டிற்கும் திருவலஞ்சுழியை வலம் வந்து வணங்கும் அடியார்களுக்கு சஞ்சித கண்மம் என கொண்டுள்ள தொல்வினையும் பிரார்த்த கண்மத்தினால் தோன்றும் இடர்களும் இல்லையாம். பத்தாவது பாடல். அறிவிலாதவன் சமணர்கள் சாக்கியர் தவம் புரிந்து அவம் செய்வார், நெறியலாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறாநீர் மறிவுலாம் திரை காவிரி வலஞ்சுழி மருவிய பெருமானை பிரிவிலாதவர் பெருகதி பேசிலில் அளவறுப்பு ஒண்ணாதே. பாடலுடைய பொருள்: அளவற்ற சமணர்கள் சாக்கியர்கள் தவம் புரிந்தும் அவமே செய்வார், அவற்றை கைவிடுக. மாறாய் மானை கரத்தில் கொண்டு அலைகள் விளங்கும் காவிரி வளமாக வரும் வலஞ்சுழியில் வீற்றிருக்கும் பெருமானை மறவாது தியானம் செய்யும் அடியார்கள் பெறுகின்ற நற்கதியை பேசுவதென்றால் அதன் எல்லையை வரையறுத்து கூற உண்ணா அளவு பெருகும் செம்மை உடையதாகும். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். மாதுவோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயல்காழி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய்ன விற்றிய தமிழ்மாலை ஆதரித்து இசைக்கற்று வல்லார்
சொலக்கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. பாடலுடைய பொருள்: உமையை ஒரு பாகம் கொண்டு வலஞ்சுழியில் வீற்றிருக்கும் இறைவனை வயல்கள் சூழ்ந்த காழியின் தலைவனாய் மறையில் வல்லவனாய் விளங்கும் ஞானசம்பந்தன் தன் திருவாயால் நவிலப்பெற்ற இத்திருப்பதிகத்தை மனதார இசைந்து ஓத வல்லவர்களும் அவற்றை செவி மடுப்பார்களும் வினையில் உண்டாகும் நிலைக்கு ஆளாகார், இம்மையிலும் மறுமையிலும் துன்புறார். இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருவலஞ்சுழியில் அருளிய 2வது பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.